ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல பியர்ட் க்ரோத் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஏன்னா பியர்ட் க்ரோத்துங்கிறது ஒரு மேலும் அட்ராக்டிவ்னஸாக பார்க்கப்படுது. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த ஆசை இருக்கிறதுல தப்பு இல்லை. ஸோ ஒரு நல்ல பியர்ட் க்ரோத் பண்ணணும்னா என்னென்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம நல்ல பியர்ட் க்ரோத் பண்ண ஆசைப்பட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம ஃபேஸ் எப்போதும் க்ளீன் ஆகும், ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டீனும் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு நல்ல பியர்ட் க்ரோத் அச்சீவ் பண்ண முடியும். நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய இடத்துக்கு போகிறோம். நம்ம டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் நம்ம மூஞ்சில் படுது. அப்படி படுறப்ப அது அந்த அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் நம்ம பியர்ட் க்ரோத் பண்ணுற ஃபாலிகல்ஸில் போய் ப்ளாக் ஆகி அந்த பியர்ட் க்ரோத் ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம காலையில் ஏஞ்சப்பமும் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கம்பல்சரியாக நம்ம வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிடணும். அது கூட ஒரு குவாலிட்டியாக ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டர் தான். ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு நம்ம தூங்க போகிறப்ப நம்ம பில்லோ கவரை வீக்லி ட்வைஸ் ஆர் ட்ரைஸ் கண்டிப்பாக வாஷ் பண்ணிடணும். ஏன்னா இப்போ இவ்வளோ பண்ணி ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணி கடைசியாக பில்லோ கவரில் பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா அதே டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் உங்கள் ஃபேஸில் போய் அதே கிளாக் ஆகி அதே மாதிரி இதுவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பில்லோ கவரை எப்போதுமே சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களை நீங்களே வந்து ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் என்கேஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறப்ப நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது. இப்போ கார்டியோ இருக்குது, அது போக வந்து வெயிட் ட்ரைனிங் இருக்குது, யோகா இருக்குது. இது மூணுத்தில் உங்கள் டே டு டே லைஃப்பில் எது செட் ஆகுமோ அது நீங்களே சூஸ் பண்ணி அதை ஏதாச்சும் ஒன்றில் நீங்கள் என்கேஜ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு ஓவரால் பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும். பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆனால் அந்த பியர்டுக்கு போகிற அந்த பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும்போது அந்த ஃபாலிகல்ஸ்லாம் ஸ்டிமுலேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ கார்டியோங்கிறப்ப HIIT, ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் கார்டியோ, இல்லைனா வந்து ஸ்ப்ரிண்டிங், இதெல்லாம் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களோட பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப ரேப்பிடாக இருக்கும். அப்படிங்கிறப்ப உங்கள் ஃபேஸ்க்கு நிறைய பிளட் ஃப்ளோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஃபாலிகல்ஸ்லாம் நல்லா ஸ்டிமுலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க. அது போய் யோகான்னு பார்த்தப்ப சர்டன் போசஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சர்வாங்காசனம் நிற்கிறப்பையும் இல்லை ஒரு கேமல் போஸ்ட் நிற்கிறப்பையும் உங்கள் ஃபேஸுக்கு நிறைய பிளட் ஃப்ளோ போகிறத நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும். அப்படி பண்ணுறப்ப அந்த ஃபாலிகல்ஸ்லாம் இன்னும் ஸ்டிமுலேட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இப்போ வெயிட் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெயிட் ட்ரைனிங் பார்க்குறப்ப இப்போ நம்ம வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா டெஸ்டோஸ்டெரான்ங்கிற மேல் செக்ஸ் ஹார்மோன் நல்லா பூஸ்டப் ஆகும். பூஸ்டப் ஆகிறப்ப அது சைமல்டேனியஸாக வந்து நம்ம பியர்ட் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸை க்ளீனாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் என்கேஜ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் நல்லா பாருங்களேன், நம்ம இதெல்லாம் சொல்கிறத ஒரு இதுவாக கம்பேர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ நம்ம வந்து ஒரு சாயில் எடுத்துக்கணும். சாயிலில் வந்து ஒரு நல்ல பிளான்ட் நம்ம பிளான் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த பிளான்ட் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணால் என்ன பண்ணுவோம், அந்த சாயிலை நல்லா க்ளீன் பண்ணிப்போம். அதுதான் வந்து நம்ம ஃபேஸை க்ளீன் பண்ணுறது. நல்லா க்ளீன் பண்ண அப்புறம் என்ன பண்ணுவோம்னா தண்ணி போகிறதுக்கு அந்த பாதையெல்லாம் இது பண்ணி விடுவோம். அதுதான் இந்த பிளட் ஃப்ளோ. ஓகேங்களா? இப்போ சரி, பிளான்ட்டை வந்து நல்லா பிளான் பண்ணுறதுக்கு சாயில் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு, தண்ணி போகிறதுக்கும் வந்து நம்ம வந்து அந்த பிளட் ஃப்ளோலாம் கரெக்டாக பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அந்த பிளான்ட் வளரணும்னா நல்லா உரம் போடணும். உரம் போட்டால் பிளான்ட் வளர முடியும். அப்போ என்ன பண்ணணும்னா உங்கள் டயட்டை நல்லா பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். உங்கள் டயட்டில் அதிக ப்ரோட்டீன், ஃபைபர், அப்புறம் ஃபேட்ஸ், கார்ப்ஸ் இதெல்லாம் கரெக்டாக லெவலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ப்ளஸ் வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, ஆம்லா, நெக்ஸ்ட்டு கீரை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் டயட்டில் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். இந்த எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். அந்த நியூட்ரியன்ஸ்லாம் நீங்கள் பண்ணுற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினால உங்கள் பிளட் ஃப்ளோவில் கலந்து அந்த அந்த ஃபாலிகல்ஸ்க்கு போய் கரெக்டாக ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்படி பண்ணுறப்ப உங்கள் பியர்ட் க்ரோத் ஆட்டோமேட்டிக்காக நல்லா வளரும். ஸோ இது தேர்ட் பாயிண்ட். இப்போ ஃபோர்த் பாயிண்ட் சொன்னேன், உரம் போடணும்னு சொன்னேன். சாயிலுக்கு எந்த மாதிரி உரம் போடணும், இயற்கையாக உரம் போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ செயற்கையாக உரம்னா எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு அல்காலிக் பர்சனாக இருந்தாலோ இல்லை ஸ்மோக் பண்ணுற பர்சனாக இருந்தாலும் இது உங்கள் பியர்ட் க்ரோத்தை கண்டிப்பாக டேமேஜ் பண்ண தான் போகுது. ஏன்னா நீங்கள் இவ்வளோ பண்ணிவிட்டு ஆல்காலும் ஸ்மோக்கும் நிறுத்தாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பியர்ட் க்ரோத் பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ குயிட் பண்ணிடுங்க. ஸ்மோக் பண்ணுற ஆளாக இருந்தாலோ ட்ரிங்க் பண்ணுற ஆளாக இருந்தால் அதை அப்படியே குயிட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்கள் பியர்ட் க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். ஸோ இது பண்ணியாச்சு. சரி, செயற்கை தரத்தாச்சு, இயற்கையாக உரம் போட்டாச்சு, தண்ணி போடுறதுக்கு பராமரிச்சாச்சு, இதை நல்லா க்ளீனாக வச்சாச்சு, சரி பிளான்ட்டையும் நட்டாச்சு. நட்டின அப்புறம் நாளைக்கு காலையில் அது வந்து சீக்கிரம் வளர்ந்துருமா? கண்டிப்பாக வளராது. கொஞ்சம் டைம் எடுக்கும். அது மாதிரி தான் இந்த பியர்ட் க்ரோத் பண்ணுற ப்ராசஸில் கொஞ்சம் பேஷண்ட்டாக இருங்க, கொஞ்சம் பேஷன்ஸ் கொடுங்க. ஏன்னா பியர்ட் க்ரோத்துங்கிறது ஓவர் நைட்லாம் ஆகிற ப்ராசஸ் இல்லை. அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டைம் எடுக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 2 மாதத்துல வளரும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஆகும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 6 மாதம் கூட ஆகும். ஸோ இந்த ப்ராசஸில் நம்ம எந்த அளவுக்கு பேஷன்ஸாக இருந்து இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம பியர்ட் க்ரோத் இருக்க போகுது. ஸோ இந்த ப்ராசஸை கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுங்கள்.
ஏன்னா நல்லா பியர்ட் க்ரோத் வேணும்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் பேஷண்ட்டாக இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் பியர்ட் க்ரோத் மட்டும் இல்லை, உங்கள் ஓவரால் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிற நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஏன்னா சொன்ன மாதிரி தான் சாயில் எப்படி நம்ம வந்து க்ளீன் பண்ணி இது பண்ணுறோமோ, ஒரு சாயில் நல்லபடியாக அமைஞ்சிருச்சுன்னா அதில் நீங்கள் எது போட்டாலுமே வளரும். சாதாரண எந்த பிளான்ட்டை போட்டால் வளர ஆரம்பிச்சிடும். ஏன் சாயில் குவாலிட்டி நல்லா இருக்குல்ல, அது மாதிரி தான் நம்ம பியர்ட் க்ரோத்தும். நம்ம பாடியை ஓவரால் ஹெல்த்தை கண்டிப்பாக நல்லா வச்சிருந்தா அதில் எதை பண்ணாலும் கண்டிப்பாக வளராம போகுது. ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணுறப்ப உங்கள் பியர்ட் க்ரோத் மட்டும் இல்லை, உங்கள் ஓவரால் ஹெல்த்தை கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகாதான் போகுது. அது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இதெல்லாம் பண்ணியாச்சு, எனக்கு பியர்ட் க்ரோத்தே வரலன்னு ஆச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த பியர்ட் க்ரோத்தில் ஜெனட்டிக்ஸ் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் இந்த பியர்ட் க்ரோத்துங்கிற விஷயத்தில். ஸோ உங்கள் ஜெனட்டிக்ஸ் இப்போ உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் தாத்தாக்கும் பியர்ட் க்ரோத் இல்லைங்கிறப்ப உங்களுக்கு வரத்துக்கு கொஞ்சம் வரவே வரான்னு சொல்ல முடியாது, வராமல் கூட போகலாம். ஸோ அதை நினச்சி நீங்கள் உங்களை நீங்களே அண்டர் எவலேட் பண்ணி இதை நினச்சி நீங்கள் உங்களே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் நம்மளுக்கு மட்டும் பியர்ட் வரல மற்ற எல்லாருக்கும் வந்துருச்சு அப்படின்னு இருக்காமல் மிச்ச டைப் ஆஃப் அட்ராக்டிவ்னஸ் இருக்குல்ல, அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு எது இன்னும் அதாவது நமக்கு வராத ஒரு விஷயத்த விட நமக்கு எது நல்லா வருமோ அதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி காட்டுறது தான் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி இது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரிலாம் வச்சுக்காம பியர்ட் வரலான்னு வருத்தப்படாமல் அது கடந்து ஃபோக்கஸ் பண்ணி அதில் சூப்பராக வாங்க. ஸோ வித் திஸ் ஐ வைண்ட் அப் த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபையும் போட்டு விடுங்க. என்ன ஓகே, ஸோ பாய். Until then, I am signing off. This is Amudan. This is Amudan Fitness.